Hi my dear friends and students, welcome back to Ranji's classroom. இன்னைக்கு நம்மளோட classroom sectionல டாபிக்கை கேட்டோன்னு ஷாக் ஆகிற டாபிக் என்ன டாபிக்னு பார்க்குறீங்களா? ஸோ வைரஸ். ஐயோ மேம் இந்த வார்த்தையவே சொல்லாதீங்க, எங்களுக்கு கேட்டு அப்படியே ஒரு பயம் வருது உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் வேறு வழி இல்லை, இன்றைக்கி டாபிக் அதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வைரஸ் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க வைரஸ் என்னென்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எந்த நியூஸ் பேப்பரில் எடுத்தாலும் நவல் கொரோனா வைரஸ், அதாவது COVID-19 அப்படிங்கிற அந்த வைரஸை பற்றி தான், அந்த வைரஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்தே நிறைய வைரஸ் வந்து நம்ம பேசிக்கிட்டே தான் வரோம். எபோலா, ஜிங்கா, எய்ட்ஸு, சார்க்ஸு, H1N1. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் வைரஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த வைரஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் பசில். இது வந்து நான் நோட்ஸ் எடுத்தது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறவங்களுக்காக இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா பயாலஜிக்கல் பசில். ஸோ விச் ஒன் இஸ் பயாலஜிக்கல் பசில்னு கேட்டால் வைரஸ். ஓகேவா? ஸோ இது லட்டினில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வைரஸ்க்கு பாய்சன் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ இந்த வைரஸ் லத்தின் மீனிங், இது வந்து லத்தின் வேர்டு வைரஸ் அப்படிங்கிறது, அதுக்கு மீனிங் வந்து பாய்சன் சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சப் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேராசைட். ஸோ ஆப்ளிகேட்னா கட்டாயம், இன்ட்ராசெல்லுலார்னா செல்லுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பேராசைட். கட்டாயமாக செல்லுக்குள்ளே மட்டும்தான் வாழும், வெளியே அதனால் வாழ முடியாது. ஸோ this is called as sub microscopic. மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும், நம்ம மேக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்க முடியாது. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா they have nucleic acid core surrounded by protein coat. இதில் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், DNA, RNA. ஏதோ ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளிக் ஆசிட் அண்ட் கோர் சரௌண்ட் பை ப்ரோட்டீன் கோட், அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ COVID-19 அந்த வைரஸில் வந்து என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குது, மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸ், இந்த வைரஸை பற்றினா படிக்கிற அந்த படிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைராலஜின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் அஸ் வைராலஜி. ஓகே, இது வந்து காமன் கேரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சைஸ் அண்ட் ஷேப்பு. எப்படி இருக்கும், அது எவ்வளோ சைஸ் இருக்கும், எந்த மாதிரி ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைரஸ் ஆர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பேராசைட், அதாவது அல்ட்ரா மேக்ரோஸ்கோப்லலாம் பார்க்க முடியாது, தட் இஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பேராசைட். இது வந்து ஸ்மாலர் தென் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா விடவே ரொம்ப 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 மைன்யூட் ஒரு ஆர்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் இதோட டயமீட்டர் ரேஞ்ச் வந்து இப்படி எவ்வளோ இருக்குன்னா 20 to 300 நேனோமீட்டர். ஓகேவா? நம்ம COVID-19ஓட இது நேனோமீட்டர் என்னன்னா 80 to 120 நேனோமீட்டர் சைஸில் நம்ம COVID-19 வைரஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 1 நேனோமீட்டர் அப்படிங்கிறது பாருங்கள் 10 to the power of -9 மீட்டர். அப்போது -9னா அதாவது 0.000 டாட் எவ்வளோ ஜீரோ போடணும், அதாவது 1க்கு பிஃபோராக நிறைய 9 zeros போடணும். அவ்வளோ எவ்வளோ ரொம்ப 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 மைன்யூட் ஒரு ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ பாக்டீரியோபேஜோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 to 100 நேனோமீட்டர் சைஸ். TMVயோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 300 into 20 நேனோமீட்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 1 mark கொஸ்டின்ஸ். சைஸ் அண்ட் ஷேப்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற வைரஸ் நேனோமீட்டர் தெரிஞ்சுக்கோங்க, 80 to 120 நேனோமீட்டர்ஸ். ஏன்னா கம்மிங் எக்ஸாம்ஸில் எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பேஸ்டு ஆன் ஷேப் அண்ட் சிமெட்ரி, அதாவது ஷேப் அண்ட் சிமெட்ரி வச்சு எவ்வளோ டைப்பை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கியூபாய்டு சிமெட்ரி, ஹெலிக்கல் சிமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் சிமெட்ரின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கியூபாய்டு சிமெட்ரி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் வைரஸ் சொல்கிறோம். ஹெலிக்கல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள் TMV, அதாவது TMVங்க ஷார்ட் ஃபார்ம், அதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தோன்னா டொபேக்கோ மொசைக் வைரஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அடுத்து காம்ப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியோபேஜ் அண்ட் வேக்சினா வைரஸ். ஓகேவா? ஸோ இதோட டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்தோம்ல இப்போ மூணு டைப் ஆஃப் வைரஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் அடினோ வைரஸ் எக்ஸாம்பிள் கியூபாய்டு சிமெட்ரின்னு பார்த்தோம். இது வந்து டொபேக்கோ மொசைக் வைரஸ் வந்து ஹெலிக்கல் சிமெட்ரி, பாக்டீரியோபேஜ் வந்து காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி. ஸோ திஸ் இஸ் ஒன் as அடினோ வைரஸ், this is tobacco mosaic virus, this is bacteriophage. Okay, so based on the type cuboid symmetry, helical symmetry and complex or atypical symmetry அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி விஎம் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு தான்
இந்த கிறிஸ்டலின் ப்ரோட்டீனை அந்த வைரஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். செடிமெண்ட் டொபேக்கோ ஜூஸ்லேருந்து இது வந்து 1935 அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்காக அவர் வந்து நோபல் ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காரு. எதுலேருந்துன்னா டொபேக்கோ, அதாவது டொபேக்கோ பிளான்ட்டில் இருந்து இன்ஃபெக்டட் டொபேக்கோ ஜூஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த வைரஸ் வந்து செடிமெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா விஎம் ஸ்டான்லி. ஓகேவா? ஸோ இது ஒரு டிடினோ கொஸ்டின்ஸில் இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ வைரஸோட கேரக்டர்ஸ் என்ன? எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேட்டால் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸோட கேரக்டர்ஸ் என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க. பர்டிகுலர் ஒரு பேர் சொல்லி அவங்களோட கேரக்டர்ஸ் என்னென்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைரஸோட கேரக்டர்ஸ் என்ன? ஸோ எல்லாத்துக்குமே 2 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் லிவிங் கேரக்டர்ஸ் என்ன, நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ என்னென்ன லிவிங் கேரக்டர்ஸ்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும் லிவிங் கேரக்டரில். இது கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்னா திடீர் மாற்றம் சொல்கிறோம். ஸோ சடன் சேஞ்ச், சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச், தட் இஸ் கால்ட் அஸ் மியூட்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த செல். வித்தின் என்ன செல்? லிவிங் செல். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது ஒன்லி எதுக்குள்ளே தான் மல்டிப்ளை ஆகும்னா லிவிங் செல்ஸுக்குள்ளே மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும், நான் லிவிங் செல்ஸ்க்குள்ளே மல்டிப்ளை ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். அதாவது மல்டிப்ளை ஆகிறதும் என்ன சொல்கிறது லிவிங் செல்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி டிசீஸை காஸ் பண்ணுறதும் லிவிங் பீயிங்ஸில் தான் இருக்கும். நான் லிவிங்கில் இது எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. ஸோ இரிட்டபிலிட்டி அண்ட் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்னென்னா கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அப்படின்னா படிகமாக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை தான் சொன்னது யாருன்னா WM ஸ்டான்லி இந்த இயர் 1935. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம்னால் நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். அதாவது வளர் மாற்றம் ப்ளஸ் சிதைவு மாற்றம், தட் இஸ் கால்ட் அஸ் வளர்சிதை மாற்றம். ஸோ மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. நெக்ஸ்ட் இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்டுக்கு அவுட் சைடில் எப்போவுமே அது இன்ஆக்டிவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரு, வாட்டரு, இந்த மாதிரி நான் லிவிங் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸில் எப்போவுமே இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அது எப்போ உயிருள்ள செல்லுக்குள்ளே வருதோ அப்போ மட்டும்தான் அதோட வேலைத்தனத்தை காட்ட முடியும், இல்லைன்னா வந்து அது வந்து செயலிழந்து போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஷோ ஃபங்க்ஷனல் அட்டானமி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட். அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸ் எல்லாமே ஆப்சென்ட். ஏன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியே இல்லை அப்படிங்கிறப்போ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இல்லைன்னா எப்படி என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது இல்லையா? ஸோ அதுதான் இது வந்து நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ் என்ன, நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்ன பாருங்கள், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லிவிங் கேரக்டர்ஸ்னால் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் வந்து ஒன்லி ப்ரெசன்ட் இன் த லிவிங் பீயிங். மியூட்டேஷன் சேஞ்சஸ் இருக்கும். மல்டிப்ளை நடக்கிறதும் லிவிங் பீயிங்ஸ் இருக்கும்போது தான், அந்த மல்டிப்ளை நடந்தால் தான் அது வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் லிவிங். நான் லிவிங்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் எதுவுமே இருக்காது, இன்ஆக்டிவ் டு அவுட் சைட் த ஹோஸ்ட். ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி மூவ் ஆன் வைரல் ஜீனோம். ஸோ வைரல் ஜீனோமை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ கிளாஸிஃபிகேஷனில் ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பற்றி பார்ப்போம். அது என்னென்னா எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுற 7 என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடினோ வைரஸ், பேரோ வைரஸ், ரியோ வைரஸ், டோகோ வைரஸ், ராபிடோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ் அண்ட் ஹெப்டா வைரஸ் அப்படிங்கிற 7 கிளாஸஸ் ஆஃப் வைரஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வைரல் ஜீனோம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஈச் வைரஸ் possess only one type of nucleic acid, either DNA or RNA. You must remember these things. So only present in DNA or RNA. Only one type of nucleic acid present in one type of virus. Okay va? So next one is nucleic acid is present as a single unit, but wound tumor and influenza virus found in segments. ஸோ சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். ஏதாவது நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசென்டாக சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். பட் எதுனா ஊன் டியூமர், அதுவும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும், அதாவது டியூமரை ஏற்படுத்தக்கூடிய வைரஸையும் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இதிலெலாம் பார்த்தா செக்மெண்ட் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த வைரஸ் பொசஸ் டிஎன்ஏ.
எந்த வைரஸில் டிஎன்ஏ இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் டிஆக்சி வைரஸ்ன்னு சொல்கிறோம். ஆர்என்ஏ இருந்தால் ரிபோ வைரஸ். which virus possesses DNA that is called as deoxyvirus, and then which virus possesses RNA that is called as ribovirus. Okay va. So next one is animal and bacterial virus or DNA virus. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பிகாஸ் இந்த ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 1 மார்க்கில் அடிக்கடி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறது 1 மார்க்ஸ் தான். ஸோ என்னென்னா அனிமல் வைரஸ் அப்படின்னாவே ப்ரெசன்ட் டிஎன்ஏ தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நியூக்ளிக் ஆசிடில், அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸ். பட் எதுலன்னா எக்ஸப்ட் ஹெச்ஐவி வந்து ஒரு அனிமல் வைரஸ் தான். பட் அதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சா போதும். அடுத்து பிளான்ட் வைரஸ் கண்டெயின் ஆர்என்ஏ. பிளான்ட்டில் என்ன டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னா ஆர்என்ஏ. எதை தவிரனா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். ஸோ காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ்ங்கிறது ஒரு பிளான்ட் வைரஸ், பட் அதில் என்ன இருக்குன்னா டிஎன்ஏ வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் எக்ஸப்ஷன் கேஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த நியூக்ளிக் ஆசிட் மேபி சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். ஸோ நியூக்ளிக் ஆசிட் எப்படி இருக்கலாம்னா சிங்கிளாக இருக்கலாம் அல்லது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னா ஆர்என்ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் நியூக்ளிக் ஆசிட் வைரஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு 4 கேட்டகரி. அதாவது நியூக்ளிக் ஆசிடை பொறுத்து வைரஸை வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பேரோ வைரஸ், பாக்டீரியோபேஜ், டிஎம்வி, வூண்ட் டியூமர் வைரஸ். அதாவது எஸ்எஸ்டிஎன்ஏ. எஸ்எஸ்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டிஎஸ்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதே மாதிரி எஸ்எஸ்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டபுள் ஸ்டாண்டர்ட். சிங்கிள் ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம்பிள் பார்வோ வைரஸ், டிஎஸ்டிஎன்ஏக்கு பாக்டீரியோபேஜ், அண்ட் எஸ்எஸ்க்கு டிஎம்வி, டிஎஸ்க்கு வூண்ட் டியூமர் வைரஸ். ஐ திங்க் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டொபேக்கோ மொசைக் வைரஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா டிஎம்வி வைரஸ். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். டிஎம்வி வைரஸ் இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க, ஏன் இதுக்கு இப்படி பேர் வச்சாங்க? டிஎம்வினா டொபேக்கோ மொசைக் வைரஸ். ஏன்னா இது முதல்ல டொபேக்கோ, அதாவது டொபேக்கோ தெரியல, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளான்ட்டு. ஸோ நிக்கோட்டியான டொபேக்கோங்கிறது அதோட சயின்டிஃபிக் நேம். அதுலேருந்து நிக்கோட்டின்கிற ஆல்கலைட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ இது யார் ஃபஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா டிஸ்கவர்ட் பை டிமிட்ரி ஐவனோஸ்கி இன் த இயர் 1892 ஃப்ரம் டொபேக்கோ பிளான்ட். அதாவது இன்ஃபெக்டட் டொபேக்கோ பிளான்ட்லேருந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ பிளான்ட் இது மூலமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா பிளான்ட் அஃபெக்டட் பை எய்ட்ஸ், லாக்டஸ் எக்ஸெட்ரா. அதாவது வெட்டிக்கிளி. அது இந்த ஏஃபிட்ஸுங்கிறது ஒரு சக்கிங் பேராசைட் மாதிரி சொல்லலாம், ஒரு பூச்சி அது. ஓகேவா. லாக்டஸ்ங்கிறது வெட்டுக்கிளி. இது மூலமாலாம் பரவும். ஏன்னா அந்த வெட்டுக்கிளிலாம் பார்த்தோன்னா நல்லா இருக்கிற லீஃபையும் சாப்பிடும், இன்ஃபெக்டட் லீஃபையும் சாப்பிடும். அதுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதன் மூலமாக கூட அது வந்து பரவுது. இது மூலமாக பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்ன சிம்டம்ஸ் வந்து தெரியும்னா டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர் அலாங் தி வெயின். அந்த லீஃப் கலர் வந்து க்ரீன் கலர்லேருந்து வேறு கலரில் மாறி இருக்கும். வெயினும் அதே சமயத்தில் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லோ அண்ட் க்ரீன் மோல்ட்டிங் மொசைக் சிம்டம்ஸ். ஸோ மொசைக் சிம்டம்ஸ் வந்து அங்கங்கே காணப்படும். ஸ்டண்ட் க்ரோத் அண்ட் டவுன்வர்ட் கர்லிங் ஆஃப் லீவ்ஸ். க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடும், ஸ்டண்டட் க்ரோத்தாக இருக்கும். அதே சமயத்தில் டவுன்வர்ட் கர்லிங், அதாவது கீழே நோக்கி அந்த லீஃப் வந்து வளைஞ்சு சுருண்டு போயிருக்கும். ஓகேவா. அது ஸ்டண்டட் க்ரோத் அண்ட் டவுன்வர்ட் கர்லிங் ஆஃப் லீவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்கணும் டயக்ராம் பார்த்துடலாம். ஸோ டயக்ராமில் ரொம்ப கஷ்டமே ஒன்றும் இல்லை. இதில் டிஎம்வியில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆர்என்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இதை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லணும், திஸ் இஸ் ஆர்என்ஏ. இது வந்து சென்ட்ரலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் கேப்சிட். ஓகே, கேப்சிட்டின் கேப்சோமியஸ் சொல்கிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து இது எப்படி இருக்குன்னா டிஎம்வி இஸ் ராடு ஷேப் அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ எல்லாமே நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும்னு சொல்லியாச்சு. ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராடு ஷேப்பில் இருக்குது. ஆமாம், இதில் பார்க்கும்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் about 280 into 150 μm. Next one is molecular weight 39 into 10 to the power of 6 Dalton. Okay, இந்த virion is made up of 2 components. என்னன்னா ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் கேப்சிடும், கோர் அதுக்கு பேர் என்ன, கோர் கால்டு நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோட்டீன் கோட் வந்து கேப்சிட். ஸோ இந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் கேப்சிடும் அண்ட் கோர் கால்டு நியூக்ளிக் ஆசிட். இந்த ஆர்என்ஏங்கிறது ஒரு நியூக்ளிக் ஆசிட் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் கேப்சிடும், கோருக்கு பேர் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 2
30 identical protein subunits called capsomeres. ஸோ இதில் எவ்வளோ capsomeres identical proteins இருக்குன்னா 2130 identical proteins வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா capsomeres அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நெசசரி ஃபார் formation of complete DNA particle is contained in its RNA. Next one is the RNA consists of 6500 nucleotides. ஸோ இதில் எவ்வளோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்குதாமா 6500 nucleotides வந்து present in the RNA. Okay, so next one is bacteriophage. ஸோ TMV பற்றி பார்த்தியாச்சு. next one is bacteriophage. ஸோ bacteriophage அப்படின்னு என்னென்னா வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் bacteriophage அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வைரஸை தாக்கி அளிக்கும் பாக்டீரியா, அதுக்கு பேர் தான் bacteriophage அப்படின்னு சொல்கிறோம். It literally means eaters of bacteria. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா eaters of bacteria அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது பாக்டீரியாவை இது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா சாப்பிட்டுரும். eaters of bacteria. ஸோ இது வந்து 2 மார்க்ஸில் டெஃபினிஷன். வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் bacteriophage அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 bacteriophage. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு TMV. ஸோ இட் இஸ் அ tadpole ஷேப். என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா tadpole ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் பார்த்துடலாம். பாருங்கள், திஸ் இஸ் அ tadpole ஷேப். இதில் வந்து ஹெட், இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது DNA. இந்த காலர் ரீஜன், அதாவது ஹெட்டையும் டெயில் ஃபைபர்ஸையும் ஜாயின் பண்ணுற அந்த பிளேஸுக்கு பேர் என்ன சொல்லணும்னா காலர். இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த செக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஷீட், இது வந்து டெயில் ஃபைபர்ஸ் அண்ட் பேசல் பெட். ஸோ திஸ் இஸ் த எதோட டயக்ராம் அப்படின்னு பார்த்தோன்னா T4 bacteriophage டயக்ராம். ஸோ 2 மார்க்ஸில் ட்ராய T4 bacteriophage அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ ஈஸியாக புரியும். இது வந்து எப்படி இருக்குன்னா tadpole ஷேப்பில் இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் இருக்குது, காலர் இருக்குது, டெயில், head, collar, tail, base plate and fibers. These are all present in the bacteriophage. Next one is the head is hexagonal, which consists of about 2000 identical protein subunits. ஓகேவா? ஸோ இந்த ஹெட் வந்து பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ஹெக்ஸாகோனல், பார்க்குறக்கு ஹெக்ஸாகோனல் மாதிரி இருக்குது. ஓகே, இதில் 2000 சப்யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தி லாங் ஹெலிக்கல் கன்சிஸ்ட் ஆஃப் இன்னர் டியூபுலர் கோர் விச் இஸ் கனெக்டட் டு த ஹெட் பை காலர். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இந்த ஹெட்டையும் இந்த டெயில் ஃபைபரையும் கனெக்ட் பண்ணுற அந்த பிளேஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பேஸ் பிளேட் அட்டாச் டு தி எண்ட் ஆஃப் த டைல். ஸோ இந்த பேஸ் பிளேட் வந்து அட்டாச் டு எண்ட் ஆஃப் த டெயில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ் பிளேட் கண்டைன் 6 spikes அண்ட் டெயில் ஃபைபர்ஸ். இதில் பார்த்தோன்னா 6 டெயில் ஃபைபர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது ரைட் சைடு 6 அண்ட் லெஃப்ட் சைடு வந்து 3 6 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஃபைபர்ஸ், இந்த ஃபைபர்ஸோட வேலை என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தீஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா the fibers are used to attach the page on the cell wall of bacterial host during replication. ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கிறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகிக்கும். பாக்டீரியா மேலே அட்டாச் ஆகிட்டா நல்லா அதை பிடிச்சிக்கும் கெட்டி, அதுனா ஃபைபர்ஸ். இப்போ பிடிச்சிட்டு ரெப்ளிகேஷன் இந்த டிஎன்ஏ வந்து அந்த ஹோஸ்ட் பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடும். அப்படிங்கிறப்போ மல்டிப்ளை ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டெயில் ஃபைபர்ஸ். இது எப்படி மல்டிப்ளை ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். A dsDNA molecule of about 50 μm is tightly packed inside the head. இந்த ஹெட்டில் நல்லா டைட்டாக பேக் ஆகிருக்குது dsDNA molecule. நான் சொன்ன இந்த ஹெட்டுக்குள்ளே தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ தான் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளைக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல் ப்ரெசென்ட் இன்சைட் தி ஹெட் அண்ட் டைட்லி பேக்டு. எவ்வளோனா 50 μm இருக்கும். The DNA is about 1000 times longer than the page itself. ஸோ பேஜை கம்பேர் பண்ணும்போது, இந்த பாக்டீரியா பேஜை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஎன்ஏ வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னா 1000 times லாங்கராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த T4 bacteriophage. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் வியூ ஆஃப், அதாவது வைரஸில் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயில் அக்கௌண்ட்டாக நான் சொல்லலை, ஒரு ஸ்மால் ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து bacteriophage நான் சொன்னேன் இல்லையா, ஹெட்டு டிஎன்ஏ உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும், காலர், ஷீத், பேஷல் பிளேட் அண்ட் டெயில் ஃபைபர். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இந்த ட்ராயிங்காக மட்டுமே உங்களுக்கு 2 marks வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா?
ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த வைரஸோட ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய். டேக் கேர்.